This is class 8 Ganitha Prakash chapter 4ல page number 96ல பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? chapter 4 this is page number 96. இப்போ நம்ம டிடக்ஷன் 5 வரைக்கும் பார்த்தோம். டிடக்ஷன் 6 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி parallelogram இதுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So what is a parallelogram? It's rectangle a parallelogram. இப்போ நான் என்ன சொல்றாங்க? A rectangle has opposite sides parallel. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்கிள்ல so we know that rectangle it has 90 degree. So ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா this is 90 degree, this is 90 degree, ரைட்டா? இந்த சைடும் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் parallel. So இது rectangle is a special type of a parallelogram. So more specifically, a rectangle is a special kind of parallelogram which all its angle equal to 90 degree. So parallelogramக்கு 90 degree எல்லா ஆங்கிளும் இருக்குமானா இருக்கலாம். ரைட்டா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பேரலா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலலா இருந்தாலே அது ஒரு parallelogram-க்கு ஒரு கிரைட்டீரியா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எதுக்கு உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர். ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் வில் பி ரெக்டாங்கிள் பட் ஆல் ரெக்டாங்கிள் ஆர் நாட் ஸ்கொயர். அதே மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? parallelogram-ஆ இருக்கும். ஆனா எல்லா parallelogram-ம் ரெக்டாங்கிள் இல்ல. அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வர்றது எல்லாமே ஸ்பெஷல் கேசஸ். ரைட்டா? இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா, திஸ் இஸ் a ஸ்கொயர். இது நமக்கு ஸ்கொயர் என்ன தெரியும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி. அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் இந்த சைடும் என்னது? parallel. அப்போ திஸ் ஹோல்ஸ் குட் ஃபார் parallelogram. என்ன சொல்ல வராங்க? a square can be a parallelogram. a square எப்படியா இருக்கலாம்? a square, a special type of square can be a parallelogram. ஆனா எல்லா parallelogram-ம் not all parallelograms are square. Not all parallelogram are square. எல்லா parallelogram-ம் ஸ்கொயர் கிடையாது. ஒரு parallelogram-க்கு all angles equal அப்புறமா 90 டிகிரி இருந்தாதான் அது ஸ்கொயர். ரைட்டா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது இது என்னது? இது ரெக்டாங்கிள் தான். இது ரெக்டாங்கிள். பட் இட் கேன் பி ஆல்சோ parallelogram. கேன் பி ஆல்சோ parallelogram. இது parallelogram-ஆவும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் போடுறோம்னா, இது கண்டிப்பா என்ன கிடையாது? ஸ்கொயர் கிடையாது. ஏன் ஸ்கொயர் கிடையாது? இந்த ஆங்கிள் 90 டிகிரி கிடையாது. திஸ் இஸ் நாட் 90 டிகிரி. அப்போ இது கண்டிப்பா ஸ்கொயர் கிடையாது. இது ரெக்டாங்கிளும் கிடையாது. அப்போ இது parallelogram-னா எஸ் இட் இஸ் a parallelogram. இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a rectangle and it is also a parallelogram. இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் a ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப். இது ரெக்டாங்கிளும் கரெக்ட் தான். இது ஸ்கொயரும் கரெக்ட் தான். இது parallelogram-ம் கரெக்ட் தான். ஸோ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் a ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இஸ் a parallelogram. இப்போ நம்ம parallelogram-ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் வி கேன் சே அபவுட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram. இப்போ ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram அது முதல்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு parallelogram-அ நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 parallel லைன் இருக்கு. ரைட்டா? 2 parallel லைன்ல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் போடுறோம். ஸோ இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ். ரைட்டா? இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ். இப்போ நம்ம parallelogram ஒரு டிரான்ஸ்வர்ஸ்னா நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? அப்படின்னு நமக்கு ஆட் பண்ணா என்ன ஆகணும்? வந்து 90 டிகிரி வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டிரான்ஸ்வர்சல். 2 parallel லைன்ஸ் நடுவுல நம்ம இந்த மாரி போட்டோம்னா, இது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த லைன வந்து டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்வர்சலோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா,
the sum of internal angles on the same side of the transversal. அதாவது sum of internal angle. எந்த angle? இது ஒரு internal angle, இது ஒரு internal angle. அப்போ sum of internal angle on the same side. On the same side of transverse equal to 90 degree. Equal to 90 degree ல 180 degree. ரைட்டா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னு பாருங்க. இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதையும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதையும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதையும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்ப பாருங்க நமக்கு எப்படி இருக்கு? ஸோ இந்த நடுவுல இருக்கிற பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்தாச்சா? நடுவுல இருக்கிறது மட்டும் வந்தாச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இதுல என்ன நம்ம சொல்றோம்? இதுல இந்த ஃபிகர்ல இருந்து ஏபி ஏபி இஸ் parallel to ஏபி இஸ் parallel to சிடி. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? ஏடி ஏடி இஸ் transverse. ரைட்டா? ஏடி இஸ் transverse. ஏடி இஸ் transversal. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும்? இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாருங்க? 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் டி ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏ இஸ் 30 டிகிரி. ஆங்கிள் ஏ இஸ் 30 டிகிரி பிளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் டி என்னது? 180 மைனஸ் 30. தட் இஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 150 டிகிரி. ரைட்டா? இப்போ ஆங்கிள் டி இஸ் 150 டிகிரி. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ்க்கு பார்க்குறோம். அதே மாதிரி என்னது? இதுவும் ஒரு இன்டர்னல் ஆங்கிளா? பாருங்க, இதுவும் ஒரு இன்டர்னல் ஆங்கிள், இதுவும் ஒரு இன்டர்னல் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி பாருங்க, ஏபி ஏபி இஸ் parallel to CD. BC is transversal. BC is transversal. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் பியும் பிளஸ் ஆங்கிள் சியும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ரைட்டா? இப்ப பாருங்க. இப்ப நம்ம இதை திரும்பவும் எப்படி போடலாம்? ஸோ நமக்கு ஆங்கிள் பியும் தெரியாது, நமக்கு ஆங்கிள் சியும் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு டிரான்ஸ்வர்ஸை எடுத்துக்கலாம். என்ன டிரான்ஸ்வர்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இதுவும் இதுவும் பேரலல் தானே? எது? ஏடி இஸ் parallel to பிசி. ரைட்டா? ஸோ இன்னொரு டிரான்ஸ்வர்சல் என்ன எடுத்துக்கலாம்னு பாருங்க. ஏடி ரைட்டா? ஏடி இஸ் parallel to பிசி. இதுல என்ன டிரான்ஸ்வர்ஸ் பாருங்க? ஏடி இஸ் parallel to பிசினா எது? சிடி இஸ் டிரான்ஸ்வர்ஸ். சிடி இஸ் டிரான்ஸ்வர்சல். சிடி இஸ் டிரான்ஸ்வர்சல். புரியுதா? பாருங்க, எந்த 2 லைன் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க. இதே மாதிரி ஏடியும் பிசியும் பேரலல்னா அதே மாதிரி சிடி இஸ் டிரான்ஸ்வர்ஸ். அப்போ டிரான்ஸ்வர்ஸ்னா என்னது? சம் ஆஃப் த இன்டர்னல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. அப்போ என்ன வரணும்? ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள் டி என்ன தெரியும்? ஆங்கிள் டி இஸ் 150 டிகிரி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. நவ் angle C equal to 180 minus 150, that is 30 degree. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? angle C is 30 degree. ரைட்டா? இப்போ இந்த angle B plus angle C க்கு வரலாமா? இப்போ angle B plus angle C போட்டோம்னா என்னது? that is angle B நமக்கு தெரியாது. angle B plus angle C என்னது? 30 degree, that is equal to 180 degree. அப்போ angle B equal to என்னது? 150 degree. Now angle B is 150 degree. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க. 2 அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணா 2 அட்ஜசன்ட் சைடு இதுல என்ன பார்க்கலாம் எழுதலாம் பாருங்க.
அட்ஜசன்ட் சைட்ஸ் என்னென்னன்னு எழுதலாமா? 2 adjacent sides. What are the adjacent sides of the parallelogram here? Adjacent sides. Adjacent sides of the parallelogram. இந்த குடுத்திருக்க parallelogramல adjacent side என்னன்னு பாருங்க. Angle A plus angle B. 2 adjacent side add பண்ணா 180 degree வரணும். அதே மாதிரி angle B plus angle C. ரைட்டா? angle B யும் angle C யும் add பண்ணா என்ன வரணும்? 180 degree வரணும். அதே மாதிரி angle C யும் angle D யும் add பண்ணா 180 degree வரணும். அப்புறம் angle D யும் angle A வும் add பண்ணா 180 degree வரணும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? Sum of the adjacent sides add up to 180 degree. அது parallelogramக்கு ஒரு criteria. 2 adjacent சைட நம்ம ஆட் பண்ணினோம்னா இன்டர்னல் ஆங்கிள் 2 adjacent சைட நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அது ஒரு criteria. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, வாட் அபௌட் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்? நம்ம என்ன சொல்லிட்டோம்? அட்ஜசன்ட் 2த்தையும் ஆட் பண்ணினோம்னா, இந்த ஆங்கிளையும், இந்த ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா, நமக்கு 180 டிகிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிப்பா, ஆப்போசிட் என்ன? இப்போ ஆங்கிள் P ஈக்குவல் டூ ஆங்கிள் ஏவா இருக்குமா? என்ன? அது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஸோ நம்ம முன்னாடி வச்சு போட்டத இத போடணும். இப்போ என்ன குடுத்துருக்காங்க? ஆங்கிள் P ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ வாட் இஸ் ஆங்கிள் ஆர்? இப்போ நமக்கு தெரியும் 2 அட்ஜசன்ட் சைடு ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆரையும் ஆங்கிள் பியும் பிளஸ் ஆங்கிள் ஆரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி. நம்ம போன போன இதுல பார்த்தது தான். என்னது? சம் ஆஃப் த 2 அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணோம்னா 2 அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆரையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஆங்கிள் பி எக்ஸ் குடுத்துட்டாங்க. எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். ஸோ ஆங்கிள் ஆர் என்னது? 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். ரைட்டா? இப்போ அதே மாதிரி ஆங்கிள் ஆர் பிளஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. அதானே? இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணா அட்ஜசன்ட் ஆங்கிள் தானே ஆட் பண்ணா 180 டிகிரி வரும்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஆர் என்னது? ஆங்கிள் ஆர் என்னது பாருங்க? 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏ இந்த பக்கம் வச்சுட்டு பாருங்க, இந்த 180 டிகிரி இங்க இருக்கு. ரைட்டா? இந்த பிளஸ் 180 டிகிரி இந்த பக்கம் வந்தா மைனஸ் 180 டிகிரி. இந்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் இங்க வந்தா பிளஸ் எக்ஸ். இப்போ என்ன ஆகும்? இந்த இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் ஆர் ஒன்லி எக்ஸ். அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னது? ஈக்குவல். ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏவும் எக்ஸ். இப்போ ஆங்கிள் இ என்னவா இருக்கும் பாருங்க. அண்ட் அகைன் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் இ ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. ரைட்டா? ஆங்கிள் ஏ நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். ஆங்கிள் இ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் இ ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். அப்போ ஆங்கிள் இ இஸ் 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் வில் பி த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்? வில் தே பி ஆர் ஈக்குவல் இன் அ parallelogram? எஸ். எஸ். ஆல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்டா? ஸோ எஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ரைட்டா? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள். அத திரும்பவும் சொல்றேன். ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் இ ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். அதே மாரி ஆங்கிள் இ பிளஸ் ஆங்கிள் ஏ வந்து 180 டிகிரி வரணும். ரைட்டா? பாருங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள். இதுவும் இதுவும் தான் அட்ஜசன்ட். ஆங்கிள் இயும் ஆங்கிள் ஆரும் ஆப்போசிட். அப்புறம் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். அதுக்கப்புறம் என்னது? ஆங்கிள் ஆர் பிளஸ் ஆங்கிள் பி 2த்தையும் ஈக்குவல் ஆட் பண்ணினா 180 டிகிரி வரணும். ஸோ இது 2ம் சம் ஆஃப் த இன்டர்னல் ஆங்கிள் ஆர் சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள் வில் பி 180 டிகிரி. அப்புறம் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ parallelogram ஆர் ஈக்குவல். இதுதான் டிடக்ஷன் 6ல நாம கொண்டு வரோம். இப்போ டிடக்ஷன் 7க்கு போறோம் நாம.
வாட் கேன் வி சே அபவுட் த சைட்ஸ் ஆஃப் த parallelogram? சைட் ஆஃப் த parallelogram எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா? அப்படின்றதுக்கு நம்ப பார்க்கணும். ஸோ இதுல நம்ப என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் அஸ் டேக் 2 ட்ரையாங்கிள்ஸ். இப்ப நம்ம குடுத்துருக்காங்க இல்லையா? ஏ, பி, சிடின்றது parallelogram. ஸோ ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டரல். நம்ம இன்னும் parallelogramனு சொல்லல. ஏபிசிடின்னு குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட்ஸ் ஆஃப் த parallelogram பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட் அஸ் டேக் 2 ட்ரையாங்கிள்ஸ் இதுல. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ரைட்டா? ஏபிடி இது கரெக்ட்டா பார்த்து எழுதணும். ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏக்கு ஆங்கிள் சி வில் பி ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிள் சி பியோட ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்கு. சிடி சிடிபி. சிடிபி தான் எழுதணும். ஏன் அப்படி எழுதணும்னா, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. ரைட்டா? திஸ் இஸ் ஏபிடி. ஏபிடினா என்னது? ஏபி இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டூ சிடிபி. பாருங்க. சிடிபி. திஸ் இஸ் இந்த இசட் மாரி வர்றது. இசட் மாரி வர்றத என்ன சொல்ல பார்ப்போம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அந்த மாதிரி தான் கரெக்ட்டா நம்ப பார்த்து எழுதணும். எப்படிலாம் எழுதக்கூடாதுன்னா, ஆங்கிள் பிடிசி அப்படின்லாம் எழுதக்கூடாது. தப்பு. கரெக்ட்டா கோயின்சைட் ஆகணும். ஏன்னா இது காங்க்ரூவன்ட் பார்ட்ன்றதுனால ஏ ஆங்கிள், சி ஆங்கிள் கூட கோயின்சைட் ஆகணும். ஏபிடி ஆங்கிள் சிடிபி ஆங்கிளோட கோயின்சைட் ஆகணும். ரைட்டா? இங்க பியும் ஒட்டுக்கா இருக்கு. 2ம் சேம் ஆங்கிள் கிடையாது. இந்த பாதி பி வேற, இந்த பாதி பி வேற. அதனால அத பார்த்து எழுதணும். இப்ப இந்த 2 ட்ரையாங்கிள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாருங்க 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் சின்னு தெரியும். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தீஸ் ஆர் ஆப்போசிட். போனது தானே நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram are equal. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram are equal. இது. அப்படின்னா என்ன போட்டுக்கலாம்? இந்த இடத்துல போடலாமா? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. ரைட்டா? அடுத்தது என்னவா இருக்கும் பாருங்க. காமன் சைடு. இது பிடி இஸ் அ காமன் சைடு. ஸோ பிடி இஸ் அ காமன் சைடு ஒண்ணு போடலாம். இன்னொன்னு என்ன போடலாம்? ஏஏஎஸ் வர மாதிரி கூட போடலாம். தட் இஸ் ஆங்கிள் ஏடிபி. ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டூ ஏடிபி. இந்த 2 இது ஆர்க் போட்டிருக்காங்க இல்லையா? ஏடிபி இஸ் ஈக்குவல் டூ சிபிடி. ஆங்கிள் சிபிடி. பாருங்க ஏ ஆங்கிள் ஈக்குவல் டு சி ஆங்கிள். அத முதல்ல நம்ம போட்டுடுறோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ parallelogram are equal. alternate alternate interior angles. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னது பார்த்தோம்னா, அகைன் ஒரு parallelogram எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு parallelogram இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க இசட் மாரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆங்கிள், இந்த இது இப்படி இருக்கும்போது, நமக்கு இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டூ இந்த ஆங்கிள். ஸோ அததான் நம்ம எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. இது இப்படி போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடும் பேரலல். எந்த 2 சைடும் பேரலல்? ஏடி சைடு இஸ் பேரலல் டூ ஏடி. பாருங்க இந்த மாரி டபுள் ஹெட்டட் இந்த மாரி ஆரோ மார்க் குடுத்துருந்தாங்கன்னா, ஏடி இஸ் பேரலல் டூ பிசி. ஏடி இஸ் பேரலல் டூ பிசினா, நம்ப டிசி சிடி இஸ் த டிரான்ஸ்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சிடி இஸ் டிரான்ஸ்வர்சல். அப்போ இதுல ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சிடியும், ஏபியும். சிடியும், ஏபியும் டிரான்ஸ்வர்சல். அப்போ இதுல பார்த்தோம்னா இந்த ஆங்கிள். திஸ் இஸ் ஏடிபி இஸ் ஈக்குவல் டூ சிபிடி. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஏ
DB. ரைட்டா? which is equal to CBD. அண்ட் நெக்ஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா, BD. BD equal to BD which is common side. 2த்துக்கும் இதுதான் காமன் சைடு. அப்போ பை AS காங்க்ருவன்சி. எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவல் பாருங்க. இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்புறம் இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த சைடும், இந்த சைடும் ஈக்குவல். ஸோ ஏஏஎஸ் காங்க்ருவன்சி நம்ம என்ன சொல்ல வரோம்? ட்ரையாங்கிள். என்ன 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ட்ரையாங்கிள் கரெக்ட்டா போடணும். ஏபிடி. ஏபிடி இஸ் காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் சிபிடி. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் எழுதுறோம். பை சிபிசிடி. சிபிசிடி அப்படின்னா என்னது? கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் ஆர் காங்க்ருவன்ட் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் ஆர் காங்க்ருவன்ட். இப்போ இதுல கரஸ்பாண்டிங் பார்ட்னா என்னென்ன எழுதணும்னு பாருங்க. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எது? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதே மாதிரி ஆங்கிள் ஏடிபி. ரைட்டா? ஏடிபி ஈக்குவல் டு என்ன வரணும்? ஆங்கிள் சிபிடி. ஆங்கிள் சிபிடி. ஸோ அது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள். அடுத்து என்ன ஆங்கிள்? இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்னா 2 ட்ரையாங்கிளும் காங்க்ருவன்ட்னா 2 எல்லாமே ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். என்னது? ஏபிடி ஈக்குவல் டு சிடிபி. ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிபி. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருக்க டி ஆங்கிளும், இதுல இருக்க டி ஆங்கிளும் ஈக்குவல் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அது வேற டி ஆங்கிள், இது வேற டி ஆங்கிள். புரிஞ்சுதா? ஏடிபினா என்ன ஆங்கிள்? பாருங்க ஏடிபினா இது ஏ, இது டி, பி. இந்த ஆங்கிள் தான் ஏடிபி. அதுவே பிடிசினா வேற ஆங்கிள். புரிஞ்சுதா? சிடிபினா வேற ஆங்கிள். அது 2மே இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்ல நம்ம ஆங்கிள்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் என்னென்ன ஈக்குவலா இருக்கும்னு பாருங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஏடி ஈக்குவல் டு கரெக்ட்டா அது மாதிரியே எழுதணும். சரிட்டா? ஏடி ஈக்குவல் டு திஸ் சைடு. திஸ் சைடு. ஏடி ஈக்குவல் டு சிபி. அப்படிதான் எழுதணும். ஏடி ஈக்குவல் டு சிபி. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இது சொன்னது தான். தட் இஸ் பிடி ஆர் டிபி ஈக்குவல் டு டிபி. பிடி ஈக்குவல் டு பிடி. காமன் சைட் பிடி ஈக்குவல் டு பிடி. அடுத்தது என்னது பாருங்க. ஏபி ஈக்குவல் டு சிடி. திஸ் இஸ் ஏபி ஈக்குவல் டு சிடி. ஸோ இந்த ஏபியும் சிடியும் எங்க வந்திருக்கு பாருங்க. எது? எது ஏபி? இது ஏபி. இது ஏபி. எது சிடி? இது சிடி. அப்போ இது 2ம் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ ஃப்ரம் சிபிசிடி ஏபி ஈக்குவல் டு சிடின்னு நம்ம சொன்னதுனால நம்ம என்ன சொல்றோம்? ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ parallelogram ஆர் ஈக்குவல். ரைட்டா? இதுல நம்போ ஏபி ஈக்குவல் டு சிடி. அதாவது ஏபி ஈக்குவல் டு சிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்ததுனால நம்மளுக்கு இது வந்திருக்குது. இதுவே நம்போ வேற ட்ரையாங்கிள் இன்னொரு டயகனல் போட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னு வச்சுக்கோயேன். எந்த ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, இந்த மாரி ஒரு லைன் போட்டுட்டு, நம்ப என்ன பண்றோம்? இந்த ட்ரையாங்கிளும் ரைட்டா? இந்த ட்ரையாங்கிளும்
இந்த ட்ரையாங்கிளும் எடுத்திருந்தோம்னா, நமக்கு என்ன தந்திருக்கும்? ஏபி அதாவது ஏடி ஈக்குவல் டூ சிபின்னு வந்திருக்கும். ஸோ வேற 2 ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா, நமக்கு வேற 2 சைடு வந்திருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? காங்கிருவன்சி மூலியமா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? வி கேன் சே அபவுட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலலோகிராம் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரைட்டா? நெக்ஸ்ட் டிடக்ஷன் 8ல என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டயகனல்ஸ் இன் அ பேரலோகிராம்? அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ரைட்டா? ம். ஸோ இது நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணலாம். ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்? அவங்களே கிரீன் அண்ட் ஆரஞ்ச் குடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டயகனல்? டயகனல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னது? ஏஇ ஒய்எஸ். ஏஇ ஒய்எஸ் இஸ் அ பேரலலோகிராம். இட்ஸ் அ குவாட்ரிலேட்ரல் ஆர் குவாட்ரிலேட்ரல் பேரலலோகிராம் எதுவா வேணா எழுதிக்கோங்க. குவாட்ரிலேட்ரல்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேரலலோகிராம்னு கூட ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் நமக்கு இப்ப தெரியும் இந்த பேரலலோகிராம்ல? ம். ஏஇ. ஏஇ சைடு இஸ் ஈக்குவல் டூ ஏஇ சைடு இஸ் ஈக்குவல் டூ ஒய்எஸ் ஆர் எஸ்ஒய். ஸோ இந்த சைடும், இந்த சைடும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். அதே மாரி இஒய் இஸ் ஈக்குவல் டூ இஒய் இஸ் ஈக்குவல் டூ ஏஎஸ். ரைட்டா? இந்த சைடும், இந்த சைடும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வேற என்னென்னலாம் நமக்கு தெரியும்? ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் ஆஃப் ஒய் ஏ ஈக்குவல் டூ திஸ் இஸ் ஒய். அதே மாதிரி ஆங்கிள் இ கம்ப்ளீட் ஆங்கிள் ஈக்குவல் டூ ஆங்கிள் எஸ். நெக்ஸ்ட் வேற என்ன தெரியும்? அது அப்படியே நம்ம எழுதலாம். நம்ம என்னென்ன இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரே சைடுல இருக்கிற 2 ஆங்கிள் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா, ஆங்கிள் ஆஃப் இந்த பைசெக்டார் எந்த இடத்துல 2 டயகனலையும் பைசெக்ட் ஆகுறது எந்த இடத்துல நமக்கு பைசெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் பாருங்க ட்ரையாங்கிள் EOA ஆர் AOE சரியா? இன் ட்ரையாங்கிள் AOE அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள்க்கு ஓன்றது சேம் தான். ஓன்றது சேம் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் இது என்ன ஆங்கிள்? இது இ, இது அ ஏஓ. இஏஓ இஸ் ஈக்குவல் டூ என்ன குடுத்துருக்காங்க? ஓஒய்எஸ். அப்போ அப்போ என்ன பார்க்கணும்? இந்த ஆங்கிள் ஏ. இந்த எந்த ஆங்கிள் ஏ? இஏஓ. அதாவது இஓஏ இருக்கு இல்லையா? அதே மாரி ஏஓஇ. இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்னன்னு வரும்? நமக்கு ஒய்ன்னு வரும். அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? ஒய்ஓஎஸ்ன்னு போடணும். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா, அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்ல வர்றதும், இந்த ஃபர்ஸ்ட்ல வர்றதும் சேமா வரணும். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஇ. ஏஇ இஸ் ஈக்குவல் டூ ஒய்எஸ் ஆர் எஸ்ஒய். இது என்னது? ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலலோகிராம். ரைட்டா? அடுத்தது வேற என்னென்னலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 ட்ரையாங்கிள்ல மட்டும் தான். ஸோ முதல்ல நம்ம ட்ரையாங்கிள எழுதிக்கணும். குட்டியா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ட்ரையாங்கிள். அ இங்க ஓவும் ஈக்குவல். அப்புறமா என்னது? ஏஇ ஏஇ தட் இஸ் ஈக்குவல் டூ எஸ்ஒய். ஆனா நமக்கு ஏ இஸ் ஆங்கிள் டூ ஈக்குவல் டூ ஒய். அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங் சைடுல இருக்கிறது ஒய் தான் போடணும். இங்க எஸ் போடணும். ரைட்டா? இத நீ ஒய்எஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் ஓ. இது என்னது பாருங்க? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அது நமக்கு தெரியும். திஸ் இஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்.
நம்ம என்னென்ன இப்ப ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? ஏஇ இஸ் ஈக்குவல் டூ ஒய்எஸ். இது ஒண்ணு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஓ இதுவும் நமக்கு தெரியும். ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் ஓ தட் இஸ் வெர்டிகல்லி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ம். we know this in a parallelogram. The alternate interior angle. இதுல எது alternate interior angleன்னு பாருங்க. ஸோ இது பாருங்க. திஸ் இஸ் a parallelogram. அப்போ இந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல எது எது alternate interior angle பாருங்க. இந்த இந்த ஃபிகர்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். ரைட்டா? அதுக்கப்புறமா திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். அப்போ என்னென்ன ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஆங்கிள் ஏஇஓ. ஏஇஓ அதாவது ஏஇஓ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். இஸ் ஈக்குவல் டூ எதுக்கு ஆங்கிள்? ஏஇஓ இஸ் ஈக்குவல் டூ ஒய்எஸ்ஓ. ஒய்எஸ்ஓ அதாவது திஸ் ஏஇ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். ரைட்டா? அப்போ இதே மாதிரி இன்னொன்னு. இன்னொன்னு பாருங்க. இப்படி ஒரு இசட் போடலாமா? இந்த பக்கம். இது வரணும்னா இது இப்படி போடலாம். எப்படி போட்டாலும் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி பாருங்க. இப்படி. இப்படி போட்டோம்னா என்னது? திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். என்ன வரும் பாருங்க. ஆங்கிள் இஏஒய். இஏஓ. இஏஓ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் இஏஓ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் எதுக்கு ஆங்கிள் ஈக்குவல் இருக்கும்? ஒய் நடுவுல வரணும். ரைட்டா? ஒய் நடுவுல வரணும். ஏற்கனவே இ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டூ எதுக்கு போட்டிருக்கோம்? எஸ் போட்டிருக்கோம். அப்ப எஸ் வந்திருக்கணும். EAO, which is EAO, EAO is equal to OYS. OYS ஆ SYO வான்னு எழுதணும். ரைட்டா? ஸோ இங்க ஆங்கிள் O ஈக்குவல் டு ஆங்கிள் O வந்தாச்சு. அப்போ O லாஸ்ட்ல வந்தாச்சுன்னா எப்படி எழுத வேண்டியது இருக்கும்? SYO. SYO. ஸோ அப்பதான் பாருங்க இந்த நடுவுல இருக்கிறதும், இந்த நடுவுல இருக்கிறதும் ஈக்குவல். ஆங்கிள் E. இந்த ஆங்கிள் ஈயும் அப்புறமா என்னது? இந்த ஆங்கிள் எஸ்ஸும். இந்த ஆங்கிள் ஈயும், இந்த ஆங்கிள் எஸ்ஸும் ஈக்குவல். அந்த மாரி நம்ம எழுதும்போது பார்த்து எழுதணும். மாத்தி, மாத்தி, மாத்தி ஆங்கிள எழுதிடக்கூடாது. ரைட்? இப்போ நம்ம என்ன என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்? இஏஓ எது? இஏஓ. ஸோ இது இஏஓ இது 3 போட்டுக்கலாம். இது எஸ்ஒய்ஓ, எஸ்ஒய்ஓ. ஸோ இது 3 போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ நமக்கு இதை விட்டுட்டோம்னாமா கூட எல்லா ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏஏ கான்கரன்சியும் கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல நம்போ இந்த இந்த பாயிண்ட்ட மட்டும் நம்ம விட்டுட்டு இது இல்லாம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம போடலாம். இத வச்சியும் போடலாம். பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க. ஏ, எஸ், ஏ. ரைட்டா? பை ஏ, எஸ், ஏ காங்க்ருவன்சி. ஸோ ஏஎஸ்ஏ காங்க்ருவன்சி என்னது? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அப்புறம் இது சைடு, இது ஆங்கிள். ஸோ ஏஎஸ்ஏ காங்க்ருவன்சில நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள்? ஏஓஇ இஸ் காங்க்ருவன்ட் டூ ட்ரையாங்கிள் ஒய்ஓஎஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ நமக்கு இதுல இருக்க எல்லா ஆங்கிளும் திஸ் இஸ் ஆங்கிள். ஏன்னா என்னது? திஸ் இஸ் ஆங்கிள். ஆங்கிள், ஆங்கிள், சைடு. ஆங்கிள், ஆங்கிள். திஸ் இஸ் எஸ் ஃபார் சைடு. ரைட்டா? இப்போ இதுல பார்த்தோம்னா பை சிபிசிடி. சிபிசிடினா என்னது? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் அ காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். பை சிபிசிடில எந்தெந்த ஆங்கிள்லாம் ஈக்குவல்? ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓ. இதெல்லாம் ஆங்கிள்ஸ். அதே மாரி ஆங்கிள் ஏஇஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய்எஸ்ஓ.
அதுக்கப்புறம் ஆங்கிள் EAO ஈக்குவல் டூ ஆங்கிள் SYO ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ சைட்ஸ் ரைட்டா? இதெல்லாம் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவல் தான். இப்ப என்னென்ன சைட்ஸ் எல்லாம் பாருங்க. AO AO ஈக்குவல் டூ YO ரைட்டா? AO ஈக்குவல் டூ YO. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? OE OE ஈக்குவல் டூ OS. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? AE ஈக்குவல் டூ YS. ஸோ இது எந்தெந்த சைட் கூட கோயின்சைட் ஆகுது பாருங்க. AO ஈக்குவல் டூ YO அப்படின்னா என்னது பாருங்க? திஸ் ஒன் ரைட்டா? AO AO ஈக்குவல் டூ எல்லாத்தையும் நான் அழிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலா காமிக்கிறேன். திஸ் இஸ் AO AO ஈக்குவல் டூ OY அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டயகனல் மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. AO ஈக்குவல் டூ OY. அதுக்கப்புறம் என்னது? வேற என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? OE ஈக்குவல் டூ OS. திஸ் ஒன் OE OE ஈக்குவல் டூ OS. So what we are proving here? Diagonals bisect each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ இதுல என்ன ப்ரூஃப்? இதுல என்ன கன்க்ளூஷன்? therefore diagonals diagonals bisect bisect each other. bisectனாலே என்னது? மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. ரைட்டா? இது ஏஓவும் ஒய்ஓவும் மிட் பாயிண்ட் அந்த ஒரு டயகனல் மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஆஃப் அ parallelogram. இப்போ ஃபுல்லா நம்ம சம்மரைஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. ஒன்னொன்னா நம்ம போட்டோம்னா, ஸோ ஒரு parallelogramக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ரைட்டா? ABCD இஸ் அ parallelogram அப்படின்னு போட்டோம்னா, ஃபைனலா the opposite sides of a parallelogram are equal. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி 1 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? AB is equal to CD. அதுக்கப்புறம் வேற என்ன சைடு? AD is equal to BC. ரைட்டா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ரூஃப் பண்ணுது? the opposite sides of a parallelogram are parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? AB is parallel to CD. அதே மாதிரி AD is parallel to BC. ரைட்டா? In a parallelogram, adjacent angles add up to 180 degree and the opposite angles are equal. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ரூஃப் பண்ணுது பாருங்க. ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் D ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரணும். அதே மாதிரி ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அதே மாதிரி ஆங்கிள் B பிளஸ் ஆங்கிள் C ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரணும். ஆங்கிள் C பிளஸ் ஆங்கிள் D ஆட் பண்ணினோம்னா என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ரைட்டா? அதுக்கப்புறம் என்னது? அண்ட் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் A is equal to angle C. Angle B is equal to angle D. சரியா? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி the diagonals of a parallelogram bisect each other. அப்போ நம்ம இங்க ஒரு டயகனல் வரைஞ்சோம் அப்படின்னா AC is a diagonal, BD is a diagonal. ஸோ ஹியர் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? AC and BD. AC and BD are diagonal. ஸோ அதில என்ன சொல்றாங்க? இங்க ஓன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, AO ஈக்குவல் டூ OC. இது பைசெக்ட். நடுவுல அந்த அந்த லைன பைசெக்ட் பண்ணுது. ஆங்கிள கிடையாது. சரியா? லைன பைசெக்ட் பண்ணுது. AO ஈக்குவல் டூ OC. அப்புறம் என்னது? BO ஈக்குவல் டூ OD. ஸோ டயகனல்ஸ் பைசெக்ட்ஸ் அட் அ மிட் பாயிண்ட். இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் இந்த டிடக்ஷன் 8 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். கிளியர்?